सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 22 அகால மரண தடுப்பு. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். அகமது நகரிலே வசிக்கும் ஸ்ரீ காக்கா சாஹிப் மிரிக்கரின் முன்னோர்களுக்கு அரசாங்கம் சர்தார் என்ற கௌரவ பட்டத்தை வழங்கியது. குறிப்பு: சர்தார் பட்டம் காக்கா சாஹிப் மிரிக்கரின் மூதாதையர்களுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி அகமது நகர் தாலுகாவின் மிரி கிராமத்தின் ஜாகீரை வழங்கியது. இன்றும் அவருக்கு மிரி கிராமத்திலே விவசாயம் மற்றும் அசையா சொத்துக்கள் உள்ளன. மறைந்த சர்தார் காக்கா சாஹிப் மிரிக்கரின் மகன் ஸ்ரீ பாலா சாஹிப் மிரிக்கர் கோபர்காவினுடைய மம்லத்தார் ஆவார். அதே ஸ்ரீ பாலா சாஹிப் மிரிக்கர் சித்தலி கிராமத்திற்கு சென்றிருந்த போது ஒரு முறை பாபாவை தரிசிக்க ஷீரடிக்கு வந்தார். அவர் மசூதி மாயிக்கு சென்று பாபாவை தரிசனம் செய்து அவருடைய பாதங்களிலே தலை வைத்து வணங்கிவிட்டு அங்கேயே அமர்ந்தார். பின்னர் பாபா அனைவரினுடைய நலம் பற்றியும் கேட்க ஆரம்பித்தார். அப்போது பாபாவின் பக்தர்கள் பலர் மஸ்ஜித் மாயிலே இருந்தனர். ஸ்ரீ மாதவராவ் தேஷ்பாண்டேயும் அங்கே அமர்ந்திருந்தார். இந்த கதையினுடைய அமிர்தத்தை நுகர்ந்து கதையினுடைய அற்புதமான அனுபவத்தை பெற நீங்களும் ஒருமனப்பட்ட மனதோடு கவனம் செலுத்த வேண்டும். இனி வரப்போகும் நெருக்கடிகளை பற்றி முன்கூட்டியே கூறி பக்தர்களை காத்து அந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை திட்டமிட்டு அதற்கு தீர்வு காண்பது குறித்து பாபா நிகழ்த்திய அற்புத லீலையினுடைய விளக்கத்தை கேட்போம். காக்கா சாஹிப் மிரிக்கர் மஸ்ஜித் மாயிலே பாபாவினுடைய அருகிலே அமர்ந்திருந்தார். அப்போது பாபா அவரிடம், நமது துவாரகா மாயை பற்றி உனக்கு உண்மையிலே தெரியுமா என்றார். பாபா இப்படி பேசுவதன் அர்த்தம் மம்லத்தார் பாலா சாஹிப் மிரிக்கருக்கு புரியவில்லை. அப்போது பாபா, இந்த மசூதியை கவனமாக பார். இது மஸ்ஜித் மாயி, அதாவது நமது துவாரகா மாயி என்றார். இந்த மசூதி எங்கள் துவாரகா மாயி, அவள் எங்கள் தாய். இந்த மசூதியிலே அமர்ந்த பிறகு அவள் தன் குழந்தைகளை முற்றிலும் பயமின்றி ஆக்குகின்றாள். பக்தர்களுக்கு தங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை என்றார். இந்த இரக்கமுள்ள மஸ்ஜித் மாயி என்றால் அப்பாவி பக்தர்களின் தாய் என்று பொருள். அப்பாவி பக்தர்களுக்கு ஏற்படும் எந்த விதமான ஆபத்திலிருந்தும் தன் குழந்தைகளை உடனே காப்பாற்றுகின்றார். இந்த மஸ்ஜித் மாயினுடைய கூரையின் கீழ் ஒருவர் ஒரு முறை அமர்ந்தால் அவருடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துவிட்டன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த துவாரகா மாயினுடைய நிழலிலே தங்கியிருப்பவர் நிச்சயமாக மகிழ்ச்சியையும் அமைதியையும் அடைகின்றார். இதுவே அந்த துவாரகா, இதுவே அந்த துவாராவதி என்று கூறி பாபா மிரிக்கருக்கு விபூதி அருளினார். இதுவே அந்த துவாரகா, இதுவே அந்த துவாராவதி என்று கூறி பாபா மிரிக்கருக்கு விபூதி அருளினார். தலையிலே கை வைத்து அன்னதானம் செய்தார். பின்னர் மிரிக்கர் தனது சுற்றுப்பயணத்திற்கு செல்ல புறப்பட்டார். அப்போது பாபா ஸ்ரீ மிரிக்கரிடம் ஒரு கேள்வி கேட்பது போல் உணர்ந்தார். பாபா, உனக்கு உயரமான பாபாவை தெரியுமா? அந்த உயரமான பாபாவின் சிறப்பை பற்றி தெரியுமா என்றார். பின்னர் பாபா தனது இடது கையினுடைய முட்டியை பிடித்து இடது கையை முழங்கையிலே வளைத்து இடது கைக்கு பாம்பினுடைய படம் போன்ற வடிவத்தை கொடுத்து இடது முழங்கையை வலது கையின் மேல் வைத்து பாம்பை போல அசைக்கத் தொடங்கினார். இப்படி பயங்கரமாக அவர் இருப்பார் என்றார். ஆனால் அவர் நமக்கு என்ன தீங்கு செய்ய முடியும்? நாங்கள் துவாரகா மாயினுடைய பிள்ளைகள். துவாரகா மாயினுடைய பணி மகத்தானது. நடுநிலை மனப்பான்மையுடன் பக்தர்களை பாதுகாக்கும் இந்த உறுதியான வழியை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும் என்றார். நம் துவாரகா மாயி இரட்சகராக இருந்தால் நீண்ட பாபா, அதாவது விசாலமான பாம்பு என்ன செய்ய முடியும்? இந்த பாதுகாவலர் மற்றும் வளர்ப்பவரின் முன் ஒரு கொலையாளியின் சதி என்ன? இந்த சந்தர்ப்பத்திலே பாபா இதை ஏன் விவரித்தார்? இந்த தருணத்திலே நீண்ட பாபா, அதாவது விசாலமான பாம்பு என ஏன் குறிப்பிட்டார்? இதற்கெல்லாம் மிரிக்கருடன் என்ன தொடர்பு இருக்க முடியும்? பாபாவின் இந்த கூற்றை கூறிய அனைவரும் ஆர்வமாக இருந்தனர்.
ஆனாலும் அதன் பொருளை பற்றி பாபாவிடம் கேட்க யாராலும் தைரியம் வரவில்லை. பிறகு மிரிக்கர் பாபாவினுடைய பொற்பாதங்களிலே தலை வைத்து வணங்கினார். தாமதம் காரணமாக மிரிக்கர் சிதறி சுற்றுப்பயணம் அவசரமாக செல்ல வேண்டி பாபாவினுடைய அனுமதியை பெற்று மஸ்ஜித் மாயிலிருந்து இறங்கினார். மாதவராவ் உடன் இருந்தார். அவர்கள் இருவரும் மஸ்ஜித் மாயினுடைய முன் உள்ள மண்டபத்தின் நுழைவாயிலை அடைந்தனர். பாபா மாதவராவை ஒரு கணம் அருகிலே அழைத்தார். பாபா ஷாமாவிடம், நீயும் அவனுடன் சித்தலிக்கு போ, நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய், ஆயத்தங்களை செய்து அவனுடன் பயணத்தில் கூட செல் என்றார். உடனே ஷாமா கீழே இறங்கி மிரிக்கரிடம் வந்து, நானும் உங்களுடன் சிதலிக்கு வர விரும்புகின்றேன் என்றார். நான் விரைவிலே வீட்டிற்கு சென்று உங்களுடன் பயணத்திலே சேர ஆயத்தம் செய்து வருகின்றேன். உங்களுடன் சிதலிக்கு செல்லும்படி பாபா எனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்றார். அப்போது ஸ்ரீ பாலா சாஹேப் மிரிக்கர் மாதவராவிடம், சித்தலிக்கு அவ்வளவு தூரம் வந்து என்ன செய்வீர்கள்? தேவையில்லாமல் சிரமம் உங்களுக்கு என்றார். பின்னர் மாதவராவ் திரும்பி வந்து பாபாவிடம் முழு உரையாடலையும் கூறினார். பாபா, சரி, நன்றாக இருக்கின்றது, அதில் என் கருத்து என்ன என்றார். மந்திரம், வழிபாட்டு தலம் அல்லது யாத்திரை செய்யும் இடம், பிராமணர், கடவுள், ஜோதிடர், வைத்தியர் மற்றும் குருதேவர் மீது ஒருவர் கொண்டுள்ள உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைக்கு ஏற்ப முடிவுகள் அமையும். நம்மிலே எப்போதும் அனைவருக்கும் நல்லது செய்ய விரும்ப இருக்க வேண்டும். அனைவரின் நலனுக்காக தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். அவர்களின் நலனுக்காக எப்போதும் வழிகாட்டுங்கள். ஒருவரின் விதியிலே என்ன எழுதப்பட்டதோ அதுவே இறுதியிலே நடக்கும். இதற்கிடையிலே மிரிக்கர் குழப்பத்திலே விழுந்து சிந்திக்கத் தொடங்கினார். ஷாமாவை என்னுடன் அனுப்புகின்றார். இதில் நிச்சயமாக பாபாவினுடைய ஒரு நோக்கம் இருக்கலாம். எனவே பாபாவின் வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும். இதை நினைத்து கொண்டு மாதவராவை தன்னுடன் வரும்படி சைகை காட்டினார். அப்போது மாதவராவ், நான் மீண்டும் பாபாவின் அனுமதி பெற வேண்டும். பாபாவின் அனுமதி கிடைத்ததும் உடனே திரும்பி வந்து உங்களுடன் வருகின்றேன் என்றார். உங்களுடன் வருவதற்காகத்தான் நான் வெளியே வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை திருப்பி விட்டீர்கள். பாபா, சரி, இதில் நமக்கு என்ன தீங்கு? மேலும் என்னை நிம்மதியாக உட்கார வைத்தார். இப்போது மீண்டும் பாபாவின் அனுமதியை பெற வேண்டும். பாபா ஆம் என்று சொன்னவுடன், நான் உடனே உங்களுடன் வருகின்றேன். பாபா சொல்வதை நான் செய்வேன். நான் பாபாவின் கட்டளைகளுக்கு அடிமை. பாபாவின் அனுமதியின்றி நான் எந்த முடிவும் எடுப்பதில்லை என்றார். பின்னர் மாதவராவ் பாபாவிடம், என்னையும் தன்னுடன் அழைத்து செல்ல ஸ்ரீ பாலா சாஹேப் மிரிக்கர் தயாராக இருக்கின்றார். அதனால் நான் அவருடன் செல்லலாமா என்று கேட்டார். அப்போது பாபா சிரித்துக்கொண்டே, சரி, அவர் உன்னை அழைத்து செல்ல விரும்பினால் நீ சென்று வா. அரே, இது மஸ்ஜித் மாயி. பக்தர்களுக்கு நன்மை செய்வதாக அவள் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவாள் என்றார். இந்த மஸ்ஜித் மாயி ஒரு அன்பான மற்றும் கருணையுள்ள தாய். அவள் எப்பொழுதும் தன் குழந்தைகளுக்கு நல்லது செய்ய தயாராக இருக்கின்றாள். ஆனால் குழந்தைகள் பக்தி மற்றும் நம்பிக்கை அற்றவர்களாகவும் அவளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் இருந்தால் அம்மா அவர்களை எப்படி கவனித்துக் கொள்ள முடியும்? பின்னர் மாதவராவ் சாயினுடைய பாதங்களிலே வணங்கிவிட்டு சிதலி செல்வதற்காக மிரிக்கருடன் வண்டியிலே ஏறி அமர்ந்தார். இருவரும் சிதலியை அடைந்தனர். ஆனால் அதுவரை மேல் அலுவலக அதிகாரி அங்கு வரவில்லை. எனவே அவர்கள் ஓய்வெடுக்கும் இடத்தை கண்டுபிடித்து வசதியாக அமர்ந்தனர். மாருதியின் கோயிலிலே தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததால் இருவரும் உடனே கோயிலுக்கு சென்று ஓய்வெடுக்க தொடங்கினர். இரவு 1 மணி நேரம் கடந்துவிட்டது, அதாவது சுமார் 10 மணி. மாருதியினுடைய கோயிலிலே சத்ராஞ்சியை, அதாவது தரை விரிப்பு, ஜமக்காலம், தலையணை என ஒரு படுக்கையை உருவாக்கிவிட்டு அனைவரும் விளக்கின் வெளிச்சத்திலே அமர்ந்து அரட்டை அடிக்க ஆரம்பித்தனர். அங்கே ஒரு செய்தித்தாள் கிடந்தது. மிரிக்கர் அதை திறந்து படிக்க தொடங்கினார். செய்தித்தாள் செய்திகளை வாசிப்பதிலே மூழ்கினார். அப்போது ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அதே சமயம் எல்லோர் கண்ணிலும் படாதவாறு மறைந்திருந்த ஒரு உக்கிரமான விஷப்பாம்பு எங்கிருந்தோ அங்கு வந்து தன்னை சுருட்டி கொண்டு அமர்ந்திருந்தது. மிரிக்கர் இடுப்பை சுற்றி ஒரு அங்கவஸ்திரம் வைத்திருந்தார். பாம்பு சுருண்டு வந்து அந்த அங்கவஸ்திரம் மென்மையான இருக்கையிலே அமைதியாக அச்சமின்றி அமர்ந்தது. அதே மெதுவாக மேல் நோக்கி ஊர்ந்து கொண்டிருந்த போது பேப்பர் சலசலக்கும் சத்தம் கேட்டது. ஆனால்
கேட்ட சத்தத்தை யாரும் பாம்பாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. யாருக்கும் அப்படி ஒரு சந்தேகம் வரவில்லை. இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. ஆனால் மிரிக்கர் செய்தித்தாள் வாசிப்பதிலே மூழ்கியிருந்தார். வேலைக்காரனுக்கு மட்டும் ஏதோ பிரச்சனை நிகழப்போகின்றது என்று பயந்தார். இந்த ஒளி எங்கிருந்து வருகின்றது என்று வேலைக்காரன் யோசிக்க ஆரம்பித்தான். இந்த ஒளிக்கான காரணம் என்ன? எனவே அவன் விளக்கை சற்று மேலே உயர்த்தினான். பின்னர் அவன் ஒரு பயங்கரமான விஷப்பாம்பை கண்டான். பாம்பை கண்டவுடன் பயந்து போய் பாம்பு பாம்பு என்று மெதுவாக கத்தினான். அந்த பாம்பை பார்த்து மிரிக்கர் மிகவும் பயந்து போனார். பயத்தால் உடல் முழுவதும் நடுங்க ஆரம்பித்தது. ஷாமா உடனே பாபாவிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து, பாபா, இந்த நெருக்கடி எங்கிருந்து வந்தது? இப்போது நீங்கள் தான் இதனை தீர்த்து வைக்க வேண்டும் என்றார். அப்போது சம்பவத்தினுடைய தீவிரத்தை பார்த்த சிலர் கையிலே தடி மற்றும் பிற பொருட்களை எடுத்துக்கொண்டு சத்தம் எழுப்பாமல் அமைதியாக பாம்பை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கினர். அப்போது பாம்பு மெதுவாக இடுப்பிலே இருந்து இறங்கி நகர ஆரம்பித்தது. அது பாம்பு இல்லை, இது ஒரு உண்மையான ஆபத்து. உண்மையிலே இது மரணம் என்பது போல தோன்றியது. உண்மையிலே இடுப்பில் இருந்து கீழே இறங்கியது போல. கிரகண வடிவிலே இருந்த பாம்பு சிறிது நேரத்திலே மிரிக்கரனுடைய இடுப்பிலிருந்து இறங்கி சிறிது சிறிதாக ஒரு பக்கம் நகர்ந்து மிரிக்கருக்கு ஏற்பட்ட நெருக்கடி தவிர்க்கப்பட்டது. பாம்பு கொஞ்சம் ஒரு பக்கம் நகர்ந்ததும் அதை அடிக்க அனைவரும் தடிகளை தயார் நிலையிலே வைத்திருந்தனர். அந்த பாம்பின் மீது தடிகள் பலத்த மழை பொழிய ஆரம்பித்து அது துண்டு துண்டாக சிதைந்தது. இதன் மூலம் ஸ்ரீ பாலாசாஹிப் மிரிக்கருக்கு ஏற்பட்ட நெருக்கடி தவிர்க்கப்பட்டது. மிரிக்கர் உணர்ச்சி வசப்பட்டார். சாயி சமர்தின் மீதான அவரது அன்பு பெருகத் தொடங்கியது மற்றும் அவரது இதயம் மரியாதையால் நிறைந்தது. அவரது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மரண பயம் நீங்கியது. கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. இவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து பாபா என்னை காப்பாற்றினார். இந்த நெருக்கடியை பற்றி பாபா ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் துவாரகா மாயி தனது குழந்தைகளை எப்பொழுதும் பாதுகாப்பாள் என்று பாபா கூறியிருந்தார். இந்த நெருக்கடியை பற்றி பாபா ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் துவாரகா மாயி தனது குழந்தைகளை எப்பொழுதும் பாதுகாப்பாள் என்று பாபா கூறியிருந்தார். பாபாவுக்கு எப்படி இதெல்லாம் முன்கூட்டியே தெரிந்தது? எனக்கு வரும் நெருக்கடியை தீர்க்க பாபா மாதவ்ராவை எனக்கு உதவியாக அனுப்பினார். வரப்போகும் நெருக்கடியை பற்றி தெளிவான வார்த்தைகளிலே எனக்கு முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு நான் வேண்டாம் என்று சொன்னாலும் மாதவ்ராவை என்னுடன் அனுப்பி வைத்தார். இது பாபாவினுடைய அளவற்ற அருள். ஸ்ரீ ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।